வெல்கம் டு சாமி இ சேவை சேனல். இந்த வீடியோவில் வந்து கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு புதிய சிக்கல் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம இதுக்கு முன்னாடி மாசத்துக்கு 1 சிலிண்டர் இல்ல 2 சிலிண்டர், சில பேர் 3 சிலிண்டர் எல்லாம் புக் பண்ணி வீட்டுக்கும் சரி, இல்ல கடைகளுக்கும் சரி வணிகத்துக்கு சம்மந்தப்பட்டதும் புக் பண்ணி எடுப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போர்னால, நாம அங்கிருந்து எரிபொருள வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றதுல நெறைய சிக்கல் வந்து உருவாயிருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் சிலிண்டருக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. பெரும்பாலான கடைகள்ல வணிக சிலிண்டர்கள வந்து விநியோகம் பண்றத நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வணிக சிலிண்டர்கள் இல்லாம, வீட்டுக்குன்னு தனியா கேஸ் சிலிண்டர் வந்து அடுப்புக்கு சமையல் எரிவாயுக்கு பயன்படுத்தக்கூடியது. இப்ப வந்து நம்ம முன்ன மாரி வந்து ஈஸியாலாம் புக் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 10 நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 10 நாளும் ஆகலாம். இல்ல 10 நாளுக்கு மேற்பட்டதாகவும் ஆகலாம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இதுவரைக்கும் எரிபொருள் நீங்க சிலிண்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா பயன்படுத்துறதுக்கு பாருங்க. அப்படி இல்லன்னா கூட புதிய கேஸ் வாங்குறதுக்கு லிமிட்டேஷன் கால அளவு எவ்வளவு இருக்கும்? புதிய கேஸ் வாங்குறதுக்கு கால அளவு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் முன்பதிவு செய்யறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல்ல வந்து நம்மளுக்கு சிலிண்டர் வேணும் அப்படின்னால, நாம வந்து முன்பதிவு செஞ்சுப்போம். ப்ரீ புக்கிங் பண்ணிப்போம். பட் இப்ப அந்த ப்ரீ புக்கிங்ல சில நடைமுறைகள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்கிய பிறகு, அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான கால இடைவெளி 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நாம ஒரு கேஸ் புக் பண்ணிட்டு நம்ம சிலிண்டர் இறக்கிட்டோம் அப்படின்னாங்கல்ல, அடுத்த கேஸ வந்து 21 நாள் கழிச்சு நம்ம அப்ளை பண்ற மாரி இருக்கும். புக்கிங் பண்ற மாரி இருக்கும். பட் இப்ப அத வந்து 21 நாள் அப்படிங்கிறத வந்து 25 நாள் கழிச்சு தான் நாம அடுத்த சிலிண்டர் புக்கிங்கே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து பெட்ரோ கெமிக்கல் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் ஆகியவற்றை வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் தயாரிப்புக்கு மடைமாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால, இப்ப வீட்டு உபயோகத்துக்கு வந்து நெறைய பேர் சிலிண்டர் புக்கிங் செய்வாங்க. இப்ப வில்லேஜ் சைடு இருக்கிறவங்க வந்து விறகடுப்பு பயன்படுத்திப்பாங்க. சிட்டி சைடு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயமா அமையும். அதனால பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கேஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மாத்தி விட்டுருக்காங்க. இப்ப இதிலயே வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது வீட்டிற்கு பயன்படும் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இறக்குமதி செய்யப்படும் எரிவாயுவை வழங்குவதில் மருத்துவம், கல்வி போன்றவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க இத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப கல்வியில பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல விடுதியில தங்கி படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வணிக ரீதியான சிலிண்டர் வந்து விநியோகம் பண்றாங்க பார்த்தீங்களா? அப்படி வணிக ரீதியா சிலிண்டர் விநியோகம் பண்றத வந்து மருத்துவமனைக்கும், கல்விக்கும் குடுக்குறது வந்து முன்னுரிமை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வீட்டுக்கு நாம சிலிண்டர் புக்கிங் பண்ணோம்னாக்கூட, குறைஞ்சது ஒரு சிலிண்டர் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, 25 நாள் வெயிட் பண்ணி தான் அடுத்த சிலிண்டர் எடுக்கணும். இதுக்கான காரணத்தின் கீழே மத்திய அரசே உத்தரவு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இந்த போர் வந்து ஒரு வழியா முடிவு வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து இந்த கேஸ் வந்து நம்ம முன்ன போல பழையபடி எத்தனை நாளும் எடுத்துக்கிற மாதிரியும், வணிகத்துக்கு எத்தனை சிலிண்டர் வேணும்னாலும் எடுத்துக்கிற மாதிரியும் நடைமுறை வரும். இந்த போர் நடக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இப்ப எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதனால மத்திய அரசு வந்து இந்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ, இப்ப மேக்ஸிமம் பெரும்பாலான வணிக நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாம நியூஸ்ல பார்க்குற வரைக்கும், ஒரு சில இடங்கள்லாம் வந்து கடையோடைய லிமிட்டேஷன் அதாவது செயல்படக்கூடிய கால அளவுகள வந்து சுருக்கியிருக்காங்க. சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடைய பிரான்சைஸ் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் அப்படிங்கிறதுனால மட்டும் தான். இப்ப நீங்க சிட்டி சைடு இருக்கீங்க அப்படின்னா கூட, உங்களுடைய கேஸ வந்து நீங்க பார்த்து அளவா சிக்கனமா யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எரிவாயு தட்டுப்பாடு வந்து இந்த காலகட்டத்தில நாம் இருக்கிறப்ப, சிலிண்டர் வந்து வீண் விரயம் செய்யாதீங்க. நீங்க இதுவரைக்கும் சிலிண்டர் புக்கிங்கே பண்ணல அப்படின்னாக்கூட, எக்ஸ்ட்ரா அடிஷனலா வந்து நீங்க புக் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னாக்கூட, நீங்க புக்கிங் பண்ணிட்டு, நீங்க வந்து சிலிண்டர வந்து முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கங்க. இது வந்து எவ்வளோ காலத்துக்கு அப்படிங்கிறது தெரியாது. கிட்டத்தட்ட இவங்க மத்திய அரசு சைடுலருந்து ஒரு 10 நாள் வந்து லிமிட்டேஷன் வந்து இந்த மாரி ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது 10 நாளைக்கு ஒரு குறைவாவும் ஆகலாம். இல்ல 11 நாள தாண்டியும் ஆகலாம். ஸோ நீங்க வந்து எரிபொருள் வேணும் அப்படின்னாக்கூட, நீங்க இப்போவே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதேபோல இருக்கக்கூடிய எரிவாயுவ வந்து பார்த்து சிக்கனமா செலவு செய்யுங்க. நன்றி.